மாதவி பொன்மையிலாய் தோகை விரித்தாள் வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தோது வெளுத்தாள். மாதவி பொன்மையிலாய் தோகை விரித்தாள் வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தோது வெளுத்தாள். காதல் மலை பொழியும் வாங்க மாமா கார்மயில அந்த மயில் அப்படியே தரமாக இருக்குது. முறிய மயில் ஏமாம்மா நல்லா இருக்கீங்களா? சத்தம் இல்லாமல் இருக்கீங்க, நானும் பார்க்காம இருக்கேன். சரி மாமா சரி மாமா. அந்த கம்மங்கிறதா இருக்கிறாங்க. ஆ யாருக்கு புரியல? என் மகன் கருப்பாவுக்கு இளையவனுக்கு பூரா எங்கள் பொண்ணுக்கு தான் தட்டுப்பாடாக இருக்குது. மாப்பிள்ளை இருக்குது அங்கெல்லாம் கண்டம்னூரில் நல்லா டிகிரி முடித்து கையில் 5 லட்ச ரூபா பணம் இருக்குது. வேலைக்கு எழுதி போட்டிருக்கா அப்படி எல்லாம் இருக்குது. பொண்ணு கிடைக்க மாட்டேது. அரசாங்க மாப்பிள்ளை வேணுங்கிறா. கருப்பா என்ன செய்கிறாரு? கோயம்புத்தூரில் இருக்கேன். என்ன வேலை செய்கிறா? அப்படி எப்படி சம்பாதிக்கிறா? அப்படி 35 ரூபா தராங்க. 35 ரூபா. என்ன கம்பெனி? பனியன் கம்பெனி இந்த மாதிரியா? ஒரு 40 ஆளுக்கு மேனேஜரு. சரி சரி. இல்லை கம்பெனி என்ன கம்பெனி? என்னதுன்னு இல்லையா? இன்னும் இது ஹோட்டல்லையா? அப்படி சொல்லுங்கள். ஹோட்டலில் மேனேஜரு. ஆமாம். இதை பாரு. என்ன படிச்சிருக்கா? அப்படி படிப்பு 12ஆ டிகிரியா? 12 முடிச்சுட்டு காலேஜ் படித்தா? அப்படியா? மலப்புரத்தில் 1 வருஷம் படித்தேன். சரி சரி சரி. வயசு என்ன ஆகுது? வயசு 33. சரி சரி. வீடு வாசல் சொத்து சுகம் என்ன அந்த 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 கம்பு ஊரும் அவனுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் போய் கூட்டம் கும்பலில் பேசணும்ல. நான் அந்த புரோக்கர் வேலையும் பார்க்குறேன். அப்படியா? புரோக்கர் வேலையும் இதனால என்ன இருக்குது? களவாங்கத்தான் கூடாது. அவன் வந்து அவனுக்குன்னு கூட பிறந்தவங்க எத்தனை, அவனுக்கு வீடு என்ன, சொத்து சுகம் என்ன, வருமானம் என்ன, அதுகளத்தையும் சொல்லணும். போட்டால் ஜாதகம் வயசு என்ன? 33 34 35 வயசு வந்துடும். 34 வைக்க. சரி 4 இந்த 10-20 நாளாக கண்டாக்டர் விட்டு எலுமலையில் வீடு கட்டிட்டேன். சொந்தமாக வீடு கட்டி எலுமலையில் இருக்கிற மாதிரி. கல்யாணம் முடித்தா எலுமலையில் இருந்துக்கிற மாதிரி. சரி. கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ஒரு பொம்பளை பிள்ளையும் அவன் தானா? இணைய விட்டுருக்க. கேட்ட கேள்விக்கு மாத்திரம் மக்கள் பதில் சொல்லுங்க. ஏயா இப்போ மூத்த விடியாளுக்கு 3 வயது ஒதுக்கி விட்டாச்சு. அதை விட்டுருங்க. இவனுக்குன்னு என்ன நிலம் பொழிவு? இவனுக்கு வந்து 5.5 கொடுக்குற நிலம். 5.5 கொடுக்கறனால இவனுக்கு பத்திரமே போட்டு கொடுத்தாச்சு. சரி சரி. புதுசாக எழுதி எல்லாம் பதியல அவனுக்கு பிரித்து கொடுத்தாச்சு. பிரித்து 5.5 கொடுக்கறனால காடா தோட்டமா? மோட்டர் தோட்டம். கன்னிவாய் சரி. 5.5 கொடுக்கறனால அங்கே எலும்பலையில் எத்தனை சென்ட் வீடு கட்டுறாப்படி? இடம் வீடு கட்டிட்டேன். அது போக கையில் கையிருப்பு பணம்? கையில் ஒரு 20 நகை வச்சுருக்கேன். சரி நகை வச்சுருக்கா. அப்படி இப்போ நம்ம 30,000 40,000 ரூபா சம்பளத்துக்கு கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறான். ஆமாம். நாளைக்கு கல்யாணம் காய்ச்சி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு தாய் தாப்பி சேர்த்து முடிச்சு வச்சு தனி கொடுத்தன வச்சு விட்ருவிய. ஆமாம். மாமியார் தொல்லை மாமனார் தொல்லை அண்ணன் தம்பி அங்காளி வங்காளி சொத்து பிரச்சனை அது இதுன்னு இல்லை. சரி ரைட்டு. நம்ம வந்து இந்து நம்ம இது நம்ம கல்லே மரவே ஆக முடியுங்கிறோம்ல. ஆமாம். நம்ம தெரியாதா? கேட்குறேன். இப்போ நம்ம என்ன இதில் வரோம்? சாதியில் வரோம். நம்ம ஜாதியில் நீங்கள் இல்லைங்க. நம்ம அகமுடியாரு சேருவம்பம்ல. நம்ம சேருவேன். அதைத்தான் ஏன்னா சீலநாயக்கம்பட்டியில் தேவர் பட்டம் வருதுல்ல. ஆமாம். புருசாமி தேவர் அந்த தேவர்னு வருது. நம்ம ஆண்டி வீட்டில் சேருவம்பம். ஆமாம். சரி சரி. நம்ம ராசகுல அகமுடியாரு. ஆமாம். அப்படி சொல்லுங்க. இது நான் எனக்காண்டியா கேட்குறேன். மக்களுக்காக எதையும் செய்யணும்னு சொல்லி நான் வந்து ஒரு முருகன் நீதிபதி வந்து உங்களுக்கு மருமைன்றது மச்சனைங்கிற விட நம்ம போய் சொன்னாலும் அங்கனக்குள்ளே செல்லணும். ஆண்டில் ஒரு உள்ள இருக்குன்னு நாம் மூத்த பூரா இப்போ என்ன செய்கிறாங்க? அரசாங்க வேலை மாப்பிள்ளை எது பண்ணுறாங்க? நகை நட்டு என்ன எதிர்பார்க்குறியா? நகை நட்டு அதை போடுறாங்களா? போடாத அவன் பொண்ணை பத்தவி என்ன கொடுத்தா ஏற்றுக்கிற வேண்டியது. கொடுக்கலான்னாலும் கட்டின சேலையோட என் பொண்ணு தான் கொடுப்பேனாலும் சேர்த்தேன். ஆமாம். அந்த முட்டு போடு வீட்டுக்கு வந்து அவனுக்கு பசியாத கஞ்சியை ஊற்றி ஒழுக்கமாக இருக்கணும் இருந்தா சரி. ஆமாம். இவன் நல்ல ஒழுக்கம் தானே. இவன் வந்து பீடி செட்டா குடிப்பழக்கங்கிறது நாடக்கூடாது. சரிங்க சரிங்க சரிங்க. ரொம்ப சந்தோஷம். நான் பார்த்தேன். அந்த போட்டா சாதகம் கொடுங்க. போட்டா சாதகம் கொடுங்க பார்க்குறேன். நான் மட்டும் வீடு கொடுத்தேன் வாசல் கொடுத்தேன் அவர் நகை வரலன்னு பின்னு ஏசி காட்டக்கூடாது.